வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபிங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு புஷ் பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். 1 கட்டு வெங்காயத்தாள் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை பகுதியை தனியாகவும் பச்சை பகுதியை தனியாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸில் முக்கியமான ஸ்டெப்பே நம்ம அரிசியை கரெக்டாக வேக வைக்கிறது தான். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பானையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியிலேயே நம்ம கரெக்டாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை தண்ணியில் சேர்த்துக்கலாம். அரிசி குழஞ்சிடக்கூடாது. கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வெறப்பாக இருக்கிறப்பவே நம்ம வடிச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அரிசி கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா வெறப்பாகவும் இருக்குது. இப்போது நம்ம சாதத்தை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க. இப்போ வாங்க இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கு வெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பகுதி வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புஷ் பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க. அரை வேக்காடை வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வடித்து ஆற வச்சிருக்க அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்னி கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அஜினமோட்டோ சேர்த்துக்கலாம். அஜினமோட்டோ உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் விட்டுடலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை பகுதியில் உள்ள அந்த வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு சூடு வர வரைக்கும் நல்லா இந்த பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.